வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் ஓட்ஸ் சாப்பிடலாமா வேண்டாமா என்பதைப் பற்றி பேசப் போகிறோம். அவர்களால் சாப்பிட முடிந்தால் ஓட்ஸ் சாப்பிடும் போது நாம் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும்? ஓட்ஸ் மோசமானதல்ல. ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியும் காலை உணவில் ஓட்ஸை எடுத்துக் கொள்ளலாம். ஓட்ஸின் பல நன்மைகளையும் சில சமயங்களில் ஓட்ஸின் சில தீமைகளையும் நாம் காணலாம். அதை நீங்கள் புரிந்துகொள்வது முக்கியம். ஓட்ஸின் பண்புகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். ஓட்ஸில் நல்ல அளவு நார்ச்சத்து உள்ளது. இந்த நார்ச்சத்து நமது குடலை சுத்தம் செய்யவும், நச்சு நீக்கவும் மற்றும் நமது செரிமான அமைப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது. ஓட்ஸ் ஜீரணிக்க மற்றும் ஜீரணிக்க எளிதானது. எனவே இது உங்களுக்கு மிக விரைவாக பலத்தை அளிக்கிறது. ஆனால் இதில் உள்ள பலம் அரிசியை விட கோதுமையை விட குறைவு. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியாக இருந்தால், உங்கள் உடல் எடை நன்றாக இருந்தால் ஓட்ஸ் எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் மிகவும் ஒல்லியாக இருந்தால், எலும்புகள் மட்டுமே இருந்தால், உடலில் நிறை இல்லை, உடலில் கொழுப்பு இல்லை என்றால் தினமும் ஓட்ஸ் சாப்பிடுவதைத் தவிர்க்க வேண்டும். நீங்கள் அதை எடுக்கலாம், அது தடை செய்யப்படவில்லை. ஆனால் தினமும் சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தினமும் ஓட்ஸ் சாப்பிட ஆரம்பித்தால் நோயாளி எடை குறைவதைக் காணக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். நாம் நோயாளியின் உடலில் பலத்தை வைத்துள்ளோம். ஏனெனில் வலிமை ஏன் முக்கியமானது என்பதை புரிந்துகொள்வதும் முக்கியம். நீங்கள் சிறுநீரக செயலிழந்த நோயாளியாக இருக்கும்போது சிறுநீரில் புரதம் கசிந்து கொண்டே இருக்கும். நாம் சாப்பிடுவதன் மூலம் புரதத்தை நிரப்ப வேண்டும். இப்போது உங்கள் வயிற்றின் அளவு ஒரு வரையறுக்கப்பட்ட அளவு. அதில் சுமார் அரை கிலோ உணவுதான் வர முடியும். அதிக ஓட்ஸ் நிரப்பினால் மற்ற எல்லாவற்றுக்கும் இடமில்லை. இதனால் நமது அன்றாடத் தேவையான கார்போஹைட்ரேட் மற்றும் புரதச்சத்து பூர்த்தி செய்யப்படுவதில்லை. மேலும் உடலில் குறைபாடுகள் உருவாகத் தொடங்கும். உங்கள் எடை சரியாக இருந்தால் அது சரி, சராசரி எடை, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். பிறகு ஓட்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள். தினமும் ஓட்ஸ் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் பலவீனமாக இருந்தால் தினமும் ஓட்ஸ் சாப்பிடுவதைத் தவிர்க்க வேண்டும். இப்போது ஓட்ஸை 2 வழிகளில் செய்கிறோம். ஒன்று, நாம் காய்கறிகளுடன் உப்பு செய்யலாம் அல்லது இனிப்பு செய்யலாம். எனவே நீங்கள் இனிப்பு மற்றும் உப்பு ஓட்ஸ் இரண்டையும் எடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் பிபி நோயாளியாக இருந்தால் குறைந்த உப்பை பயன்படுத்துங்கள். நீங்கள் அதில் காய்கறிகளை பயன்படுத்தலாம். உப்பின் அளவை குறைவாக வைத்திருக்கும் போது சீரகம் அல்லது கரம் மசாலா போன்ற பிற மசாலா பொருட்களை பயன்படுத்தலாம். இதில் எந்த புளிப்பும் பயன்படுத்த மாட்டீர்கள். நீங்கள் அதன் மேல் எலுமிச்சை சேர்ப்பதால், நீங்கள் சாட் மசாலாவை சேர்ப்பதால் நீங்கள் அதை பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு புளிப்பாக இருந்தால் அதில் மாதுளை விதைகளை பயன்படுத்தலாம். இதில் நெல்லிக்காயை பயன்படுத்தலாம். நீங்கள் உப்பு ஓட்ஸில் எலுமிச்சையின் எந்த புளிப்பையும் பயன்படுத்த மாட்டீர்கள். இப்போது இனிப்பு ஓட்ஸ் செல்லலாம். இனிப்பு ஓட்ஸ் நல்லது, ஆனால் நாம் அடிக்கடி பால் சேர்க்கிறோம். கீர் முறையில் சாப்பிடுகிறோம். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு குறைந்த அளவு புரதத்தை கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் அதில் பால் சேர்க்க வேண்டும், ஆனால் ஒரு சிறிய அளவு. நீங்கள் அதில் சர்க்கரை இனிப்பு பயன்படுத்துவீர்கள். நீங்கள் அதில் பழுப்பு சர்க்கரை அல்லது வெல்லம் இனிப்பு சேர்க்க மாட்டீர்கள். ஏனெனில் வெல்லம் இனிப்பு அல்லது பழுப்பு சர்க்கரை சேர்ப்பதன் மூலம் வரையறுக்கப்படாத விஷயங்கள் அதில் வருகின்றன. உங்கள் சிறுநீரகங்கள் வேலை செய்யவில்லை. மேலும் வரையறுக்கப்படாத விஷயங்களில், குறிப்பாக வெல்லத்தில் அதிக பொட்டாசியம் இருப்பதைக் காணலாம். எனவே நீங்கள் வெல்லம் அல்லது பழுப்பு சர்க்கரையுடன் இனிப்பு செய்தால் உங்கள் பொட்டாசியம் அளவுகள் அதிகரிக்கத் தொடங்கும். சிறுநீரகங்கள் வேலை செய்யாததால் கூடுதல் பொட்டாசியத்தை வடிகட்ட முடியாது. எனவே நீங்கள் அதை இனிப்பு செய்ய வேண்டும். நீங்கள் அதை சர்க்கரை கொண்டு இனிப்பு செய்ய வேண்டும். சந்தையில் எளிதில் கிடைக்கும் இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இதுபோன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தால் ஓட்ஸ் மிகவும் நன்மை பயக்கும். நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலத்தை உருவாக்க உதவுகிறது. கொஞ்சம் மலம் இருந்தால் சிறிது தடவினால் வரும். பிறகு ஓட்ஸ் எடுக்கும்போது மலத்தின் அளவு அதிகமாகும். எனவே ஓட்ஸ் மலச்சிக்கலை நீக்கவும் உதவுகிறது. எனவே ஓட்ஸின் நன்மைகள் உள்ளன, நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
மேலும் இது உடம்புக்கு உடல் மாறுபடும், இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் உடலை பார்க்க வேண்டும், உங்கள் உடல் பலவீனமாக இருக்க வேண்டாம். உங்கள் உடல் பலவீனமாக இருந்தால் ஓட்ஸின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம், சப்பாத்தி அல்லது சாதம் பயன்படுத்துவதன் மூலம் உடலில் உள்ள ஆற்றலை நிரப்பலாம். ஏனெனில் நமது உடல் பலவீனமடைய ஆரம்பித்தால் சிறுநீரகம் காரணமாக மற்ற உறுப்புகளும் செயலிழக்கத் தொடங்கும். அவர்களுக்கும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இப்போது நாம் ஒரு பிரச்சனையுடன் போராடுகிறோம், எனவே நாம் மற்றொரு பிரச்சனையை உருவாக்கக்கூடாது. எனவே நாம் அழிக்க வேண்டும், ஆனால் நம் உடலுக்கு சரியானதைச் செய்ய வேண்டும். சில சமயங்களில் உடல் எடை மிக விரைவாக குறைய ஆரம்பிக்கும் அளவுக்கு தொல்லை கொடுக்கும் நோயாளிகளும் இருக்கிறார்கள். 3 கிலோ 4 கிலோ ஒவ்வொரு மாதமும் அவை குறையத் தொடங்குகின்றன. எனவே இதுபோன்ற நோயாளிகளுக்கு இதுபோன்ற பிரச்சினைகள் தொடங்குகின்றன. தற்செயலாக நோயாளிக்கு டயாலிசிஸ் தேவைப்பட்டால் நோயாளியின் உயிர்வாழ்வு விகிதம் மிகக் குறைவு. எனவே உங்கள் உடலை நன்றாக வைத்திருங்கள், ஆரோக்கியமாக வைத்திருங்கள், சீரான உணவை பின்பற்றுங்கள், ஓட்ஸ் பயன்படுத்துங்கள். இது தடை செய்யப்படவில்லை. ஆனால் உங்கள் உடலை புரிந்து கொண்டு அதைச் சரியாகச் செய்யுங்கள். எனவே இந்த காணொளியில் இருந்து நீங்கள் நிறைய புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். டயட்டில் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் முழு டயட் வீடியோவை தருகிறேன். நான் இறுதித் திரையை வைக்கிறேன், இதன் மூலம் நீங்கள் முழுமையான உணவை புரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு நாங்கள் உங்களுக்கு சான்றுகள் வீடியோக்களையும் காண்பிப்போம். இதன் மூலம் நீங்கள் நிறைய யோசனைகளைப் பெறுவீர்கள். சரியான அணுகுமுறையை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவை எவ்வாறு குறைக்கலாம்